ஒரு மனுஷனை கொண்டு போயிட்டு இதில் சிரியாவில் கடத்தி கொண்டு போயிட்டாங்க. கடத்தி கொண்டு போயிட்டு அங்கே உள்ளுக்குள்ளே வச்சுட்டாங்க அந்த மனுஷனை. அந்த மனுஷனுக்கு அரபி தெரியாது, அந்த சிரியா பேசுகிற அரபி தெரியாது. இந்த மனுஷன் ஆவிக்குரிய மனுஷன், அதாவது கர்த்தரை அறிஞ்ச மனுஷன். ஏதோ ஒரு இவர்கள் தீவிரவாதிகள் கடத்தும் போது இவரையும் கடத்தி கொண்டு போயிட்டாங்க. இவரை கொண்டு போய் அங்கே வச்சாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 2-2.5 வருஷம் அவங்க கிட்ட அடிமையாக இருந்திருக்கிறாரு. அந்த பாதாளத்துக்குள்ளே இருந்திருக்காரு, எல்லாம் இருந்திருக்கிறாரு. வெளியே வரும்போது எத்தனையோ தீவிரவாதிகள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். இத்தனைக்கும் மொழி தெரியாது, ஒன்றுமே தெரியாது. வெளியே வரும்போது இந்த மனுஷன் அவங்க கூடவே இருந்து மொழியை கற்றுக்கிட்டு அங்கேயே சுவிசேஷம் சொல்லி இவரை ரிலீஸ் பண்ணும் போது எத்தனையோ தீவிரவாதிகள். சமீபத்தில் ஸ்ரீலங்காவில் ஒரு சாட்சி கேட்டேன். போயிருந்தபோது நிறைய பேரை, ஒரு 2000 பேரை அடைச்சி வச்சுருந்தாங்களாம் ஒரு இடத்துல. அவங்கள கொல்றதுக்கு ஆர்டர் வந்துருச்சான். ஆர்டர் வந்த பிறகு அந்த கொல்ல வேண்டியதான அதிகாரி என்ன பண்ணாராம், ஒரு ஊழியக்காரரை கூப்பிட்டாராம். ஒரு ஊழியக்காரரை கூப்பிட்டு, இவங்களை கொல்றதுக்கு எனக்கு ஆர்டர் கிடச்சிருச்சு, எப்போ வேணாலும் கொள்ளலாம், என் கையில் தான் இருக்குது ஆர்டர். ஆனால் இவனுங்களை திருத்தணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குது, அது எங்களால் முடியாது. உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தரேன், 6 மாதம் டைம். இந்த 6 மாதத்தில் நீங்கள் வாரம் வாங்க, இவங்களோட பேசுங்க. எவ்வளோ பேர் திருந்திருக்கிறான்னு நீங்கள் சொல்கிறீங்களோ நாங்கள் என்ன செய்கிறோம், ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லி அந்த சிறைச்சாலைக்குள்ளே இருந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட எத்தனையோ ஊழியக்காரர்கள் உருவாகியிருக்கிறார்கள். கர்த்தர் ஜெயிலுக்குள்ளே வைப்பதற்கும் ஒரு காரணம் இருக்கிறது. ஆண்டவர் எதையுமே நோக்கம் இல்லாமல் செய்ய மாட்டார். ஆண்டவர் பல நேரங்களிலே நெருக்கத்தின் மத்தியிலே தான் உன்னை தெரிந்து கொள்ளுகிறார். உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன். அப்போ ஏன் அந்த சிறைச்சாலைக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்குது, ஆண்டவர் என்னை வச்சிருக்கிறாரு, என்னை கொண்டு பெரிய காரியங்கள் செய்ய போகிறார்.